அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு பள்ளி ஆண்டு விழா போயிருந்தப்போ கலியமூர்த்தி அப்படிங்கிற ஐபிஎஸ் ஆபீசர், ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி வந்திருந்தாங்க. மாணவ மாணவிகளுக்கு சில அறிவுரை சொன்னாரு. அதுல ஒரு சிறிய பகுதி மட்டும் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். கலியமூர்த்தி ஐயா ஓய்வு பெற்ற ஒரு போலீஸ் உயர் அதிகாரி. அவங்க ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு இடையில வருடம் விளையாட்டு போட்டிகள் நடைபெறும். அப்படி நடைபெறும் போது இவர் மிக திறமை வாய்ந்த துப்பாக்கி சுடும் வீரர் துப்பாக்கி சுடும் போட்டிகள்ல பங்கெடுத்துக்கிறாரு. வருடம் இவர் இறுதி போட்டிக்கு வர்றாரு. இறுதி போட்டிக்கு வரும்போது இவரை மாதிரியே இன்னொரு மாநிலத்தை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி அச்சுதன் நாயரும் அந்த இறுதி போட்டிக்கு வர்றாங்க. ரெண்டு பேருக்கும் இடையில கடுமையான போட்டி நிலவுது. ஆனா ஒவ்வொரு முறையும் கலியமூர்த்தி ஐயா அவர்கள் சிறிய புள்ளிகள் வித்தியாசத்துல ஜெயிச்சுட்டு வந்துடுறாரு. இது வருடம் தொடருது. இதே மாதிரி ஒரு வருடம் துப்பாக்கி சுடும் போட்டிக்கு ஐயா வர்றாங்க. அந்த சக போட்டியாளர்களை பாக்குற ஆர்வம் இருக்கும்ல, அப்ப பாக்குறாரு. பார்க்கும்போது அச்சுதன் நாயர் ஐயா அங்க வரல. அப்ப என்ன விசாரிக்கும் போது ஐயா அவர் ஓய்வு பெற்றுட்டாரு, பணி ஓய்வு பெற்றுட்டாங்க, இனி அவர் போட்டிகளுக்கு வரமாட்டாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாயிருக்கு கலியமூர்த்தி ஐயாக்கு. நம்ம தான் இந்த வருஷம் ஜெயிக்க போறோம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அவர் மட்டுமில்ல, அங்க இருக்கிற எல்லா போலீஸ் உயர் அதிகாரிகளும் அவர் கை கொடுத்து வாழ்த்து சொல்லிடுறாங்க. முதல் ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஐயா நீங்க தான் ஜெயிக்க போறீங்க அப்படின்ட்டு எல்லாரும் சுவாரஸ்யம் இல்லாம அந்த போட்டியை பார்க்க கூட விரும்பாம போயிட்டே இருக்கிறாங்க வெளியே. இப்போ போட்டிகள் நடைபெறுது, இறுதி போட்டியும் வருது. அப்ப கலியமூர்த்தி ஐயா ஆர்வமா பாக்குறாரு, நம்மளோட சக போட்டியாளர் யாரு, இவ்வளவு திறமையா இறுதி போட்டிக்கு வந்தவங்க யாருன்னு பார்க்கும்போது அங்க ஒரு சிறிய வயதுடைய பெண் போலீஸ் அதிகாரி உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு 25 வயது மதிக்கத்தக்கவங்க. அவங்கள பார்த்தோன்னே சின்ன பொண்ணு, இவங்க என்ன ஜெயிக்க போறாங்க, நம்ம தான் ஜெயிக்க போறோம்ட்டு இவர் அந்த போட்டியில முதல்ல சுட ஆரம்பிக்கிறாரு. இரண்டாவது அந்த பெண் அதிகாரி கம்பீரமா எந்திரிச்சு வர்றாங்க. ஒரே தடவை 10 ரவுண்ட் சொல்றாங்க. முடிவுகள் வருது. ரெண்டு பேரும் சமமான புள்ளிகள் பெற்றிருக்காங்க. அப்ப போட்டி டிரா ஆகும் இல்லையா? அப்ப போட்டியாளர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம குழுக்கள் முறையில தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு அந்த போட்டியை நடத்துறவங்க சொல்றாங்க. அதாவது குழுக்கள் போடலாம், யாரோட பேர் வருதோ அவங்களை வெற்றியாளரை அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு அது ஒத்துக்கல. கலியமூர்த்தியை உடனே சரின்னு சொல்றாரு. அந்த பெண் அதிகாரி சொல்றாங்க, போட்டி நான் ஜெயிச்சது அதிர்ஷ்டத்தால் இருக்கக்கூடாது, என்னோட திறமையால தான் இருக்கணும், வாங்க இன்னொரு தடவை விளையாடலாம், இன்னொரு தடவை போட்டி போடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. 10 ரவுண்ட் கொடுக்குறாங்க. ரெண்டு பேருக்கு போட்டி நடக்குது. முடிவுகள்ல அந்த பெண் அதிகாரி ஒரு புள்ளியில ஜெயிச்சிடறாங்க. ஜெயிச்சோடனே இவருக்கு பயங்கர ஷாக் ஆகுது கலியமூர்த்தி ஐயாவுக்கு. இப்படியே பாக்குறாரு. பார்த்துட்டு யார் இவங்க, எந்த மாநிலம் சேர்ந்தவங்க அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறாரு. அந்த பெண் அமைதியா திரும்பி பாக்குறாங்க. அங்க இருந்து அச்சுதன் நாயர் ஐயா எந்திரிச்சு வர்றாரு. அந்த பெண் கலியமூர்த்தியை சல்யூட் வச்சு சொல்றாங்க, உங்களிடம் பலமுறை தோற்ற அச்சுதன் நாயரின் மகள் நானு. எங்க அப்பா ஒரு தடவையும் தலை குனிஞ்சு போறதை நான் பார்த்திருக்கேன். எங்க அப்பா தலை நிமிர்ந்து நடந்து இந்த ஸ்டேஜ்ல நிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு கூப்பிட்டு அந்த பரிசு அவங்க அப்பாவை வாங்க வைக்கிறாங்க. ஒரு பெண் தன்னுடைய அப்பாவோட தோல்வியை தாங்க முடியாம அவங்க அப்பாவுக்கு பெருமை தேடி தர்றாங்க. நம்மளும் அதே மாதிரி வாழ்க்கையில இன்னாருடைய மகள் அப்படின்னு சொல்றதை விட உங்க பேரை சொல்லி இந்த அதிகாரியுடைய மகள் தான் அப்பா அம்மா அவங்க, இந்த ஆபீசரோட அப்பா அம்மா அவங்கன்னு நல்ல விதமா உங்க பேரை சொல்லி சொல்ற அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற வாழ்த்துக்கள்.